வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி போட்டு பருப்பு சாம்பார் தான். முதல்ல எல்லா காய்கறியும் கழுவி வச்சுக்கலாம். 2 முருங்கைக்காய், 1 முள்ளங்கி, 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் முள்ளங்கி எடுத்துட்டேன். முள்ளங்கி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் அரை முள்ளங்கி மட்டும் அறுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் முள்ளங்கியை. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 கத்திரிக்காய் மட்டும் எடுத்தாச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கொஞ்சம் பெருசாகவே அறுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா தக்காளி நம்ம குக்கரில் தான் பருப்போடு போட போகிறோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு குட்டி குட்டியாக அறுத்து வச்சுட்டேன். பருப்பு முதல்லையே ஊற வச்சிட்டேன். அது கழிஞ்சு வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழிஞ்சு வச்ச பருப்பு போட்டு 2 தக்காளியும் போட்டு வச்சிட்டேன். 3 பூண்டு எடுத்து வச்சாச்சு, 3 பல் பூண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதே 3 விசில் விட்டுக்கலாங்க குக்கரில். அடுத்து ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 4 வரமிளகா கூட எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி அறுத்து வச்ச காய்கறியெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், சாம்பார் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இது கூட கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். எனக்கு எப்பவுமே சமையல் பண்ணும்போது இங்கே எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரியிற சவுண்டு, அப்புறம் கருவேப்பிலை போடுற சவுண்டு, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா சடச்சடன்னு சவுண்டு கேட்கும். அது நல்லா இருக்குங்க. உங்களுக்குலாம் யாருக்கு இந்த மாதிரி சவுண்டு பிடிக்குமோ அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கீங்க, இருந்தாலும் காய்கறிக்கு கொஞ்சம் பிடிக்கணும்னு சொல்லி உப்பு போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். காய்கறிலாம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நான் பருப்புக்கு 3 விசில் வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பருப்பு மட்டும் நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். கடைஞ்சி இது சேர்த்து மொத்தமாக காய்கறி வந்திருக்கும் இல்லையா, அந்த பருப்பு தூக்கி காய்கறிக்குள்ளே ஊற்றிக்கலாம். இவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆச்சு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். நான் சாப்பாடு பரிமாறவும் ஆரம்பித்தேன். பாய்.